ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் தந்தூரி செய்ய போகிறோம். அதுக்கு கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தந்தூரி மசாலா இதெல்லாமே எடுத்துக்கிட்டு அதோட உப்பும் சேர்த்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு ஃபுல் சிக்கன் தான் தந்தூரி பண்ண போகிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் தந்தூரி மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் தயிர், அரை லெமன், கொஞ்சமாக பெப்பர், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஃபுல்லாக வந்து மசாலா தடவிக்கலாம். சிக்கனில் மசாலா நல்லா தடவியாச்சு. 2 மணி நேரம் ஊறட்டும். இன்றைக்கி தந்தூரி விறகடுப்பில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஆயிலை பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தந்தூரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வானல் சூடு பண்ணிவிட்டு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுது. இப்போ வந்து சிக்கன் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இருக்கிற வேரோட அனல்லையும் சிக்கன் நல்லா வேக விட போகிறேன். நெருப்பு வந்து நான் நிறைய வைக்கல, ரொம்ப கம்மியான அனல் தான் நான் வச்சுருக்கேன். அதிலே சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். ஒவ்வொரு சைடும் திருப்பி விட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இடம் வந்து குப்பையாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே நிறைய மரம் இருக்குது. என்ன தான் பெருக்கணும் அப்படின்னாலும் நிறைய குப்பை வந்து இலை வந்து உதிர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த இடம் அப்படி இருக்குது. நாங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடம் பெருக்கிட்டு தான் வந்து சமைக்க வந்தோம். இருந்தாலும் காற்றடிக்கிறதுல நிறைய வந்து இலை கொட்டுது. ஃபுல்லாகவே சுற்றி மரம் தான் இருக்குது. பட் நான் உட்காந்துருக்க இடம் மட்டும் அப்படி ஒரு வெயில் அடிக்குதுங்க. அது என்னன்னு தெரில. டைரெக்ஷன் எப்படி உட்காந்தாலும் நான் உட்காந்துருக்க இடம் அப்படி ஒரு வெயில். ஆனால் சுற்றி நிறைய மரம் இருக்குது. அங்கேருந்து இந்த காற்றடிக்கிறதுல இவ்வளோ தூரம் வந்து கொட்டியிருக்கு இலை எல்லாமே. சிக்கனை ஒரு வழியாக பொரிச்சாச்சு. இந்த வேலை பார்த்திங்கன்னா நாங்களே செஞ்சுக்கிட்டது தான். இப்போது பொரிச்ச சிக்கனை நம்ம தந்தூரி பண்ண போகிறோம். இப்போ நான் இதில் மாற்றிக்கிறேன். வச்சதுமே அதுலேருந்து எண்ணெய் சொட்டி அடுப்பில் விழுந்தோடனே நல்லா எரியுது அடுப்பு. ஒவ்வொரு சைடுமே திருப்பி போட்டுக்கலாம். இது ஏற்கனவே எண்ணெயில் நல்லா வெந்துடுது. இருந்தாலும் வந்து இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக கொஞ்சம் லைட்டாக போட்டு நம்ம வாட்டி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் ஊற்றுறதுனால மேடம் கொஞ்சம் எனக்கு திருப்பி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் மேடம். மேடம் கொஞ்சம் எனக்கு விட்டு கொடுங்க. சரி, இங்கே இருக்குறா. எல்லா சைடும் நல்லா வெந்துடுது. இது ஏற்கனவே நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இருந்தாலுமே இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக நம்ம லைட்டாக சுட்டு எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுது தந்தூரி. இதுக்கப்புறம் போய் பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. உடச்சிக்கோங்க, லெக் பீஸ் உடச்சிக்கோங்க. ஆளுக்கு ஒரு லெக் பீஸ் உடச்சிக்கோங்க. இப்படி இது பண்ணால் அழகாக வந்து திருப்பி போடுங்க அவங்கள. வாவ் வாவ், ஈஸியாக வந்துடுச்சு. நல்லா வந்துடுச்சுல்ல? நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. பார்க்க டெம்ப்ட் ஆகுது. சூப்பர்.
சாப்பிடுங்க. மைனஸ் 2 பேருக்கு சென்டராக வச்சுக்கோங்க. சாப்பிட்டு எப்படி சொல்லுங்க. சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? மைனஸ் பண்ணது நீ தான். தந்தூரி எப்படி இருக்கு? தந்தூரி பண்ணது நான். சிக்கன் நல்லா வெந்திருக்கா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சாப்பிடுங்க. இங்கே கேட்ட மாதிரி அருமையான ஒரு தந்தூரி. ரொம்ப நாளாக தந்தூரி போகணும் எனக்கு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இன்றைக்கி தந்தூரியே போட்டாச்சு. போட்டு சாப்பிட கொடுத்தாச்சு. நல்லா இருக்கா? ஓகே, சாப்பிடுங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.